வணக்கம். இன்றைய ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆடியோ, அதோட 72வது பகுதி. இதுல ரொம்ப ஆழமான சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஓஷோவோட பதில்களும் அதே அற்புதமா இருக்கு. இந்த முழு உரையாடலையும் கேட்கும்போது ஒரு பொதுவான நூலிழை ஓடுறத கவனிக்க முடிஞ்சது. அது என்னன்னா, ஆக வேண்டும் அப்படிங்கிற ஓட்டத்தை நிறுத்துறத பத்தி தான். சுகம் தேடுற ஓட்டமா இருக்கலாம், இல்ல கடவுளை அடையிற ஓட்டமா இருக்கலாம். இந்த ஓட்டத்தை நிறுத்தினாலே போதும், உண்மை தானா வெளிப்படும்னு ஓஷோ சொல்றார். அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். சரி, இந்த ஆய்வை தொடங்கலாமா? முதல் கேள்வியே நம்ம எல்லாரையும் என்னைக்காவது ஒரு நாள் யோசிக்க வச்ச ஒரு கேள்விதான். இந்த உலகத்துல துக்கம் மட்டும்தான் இருக்கா, இல்ல கொஞ்சமாவது சுகம் இருக்கா? ஆமா, இதுதான் ஆன்மீகத்தோட ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி. இதுக்கு ஓஷோ தர பதில் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். ஓ, அப்படியா? அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம்னு சொல்றோமே, அதாவது சம்சாரம், ஆமா, அதுவே துக்கத்தோட இன்னொரு பேருதான் சொல்றார். சுகம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கே தவிர சுகம் ஒருபோதும் கிடைக்கிறதே இல்ல. ஒரு நிமிஷம். இது கேட்ட உடனே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சுகம் கிடைக்கவே கிடைக்காது, அது வெறும் நம்பிக்கைதான்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முயற்சி பண்ணணும்? வாழ்க்கை ஒரு விரக்தியான ஓட்டம்னு சொல்ற மாதிரி இல்லையா இது? நல்ல கேள்வி. ஓஷோ இத ஒரு விரக்தியான கண்ணோட்டத்துல சொல்லல, யதார்த்தத்தை உணர்த்துற கண்ணோட்டத்துல சொல்றார். இத விளக்க ஒரு அழகான உவமையை பயன்படுத்துறார். வானமும் பூமியும் தொடுற மாதிரி தெரியுமே, அந்த அடிவானம், ஹொரைசன். ஆமா, அத நோக்கி நாம ஓடுற மாதிரி தான் இது. நிஜம்தான். சின்ன வயசுல நானும் அப்படி வானவெள்ளை பிடிக்க ஓடி இருக்கேன். அது ஒரு மாயேன்னு புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதே கணக்கு தான் இங்கேயும். அதேதான், நாம கிட்ட போக போக அந்த அடிவானம் விலகி போயிட்டே இருக்கும். அது நடக்கவே நடக்காது. அது ஒரு தோற்றப் பிழை. அதுபோலத்தான் உலகத்துல சுகத்தை தேடுறதும். ஒரு பொருளை அடைஞ்சா சுகம், ஒரு பதவியை அடைஞ்சா சுகம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அடைஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த சுகம் மறைஞ்சிடுது. அடுத்த இலக்கு வந்துருது. இந்த ஓட்டத்தோட பேரு தான் சம்சாரம். அப்படியானா உண்மையான சுகம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதா? நாம துக்கப்பட மட்டும்தான் பிறந்தோமா? அங்கதான் விஷயமே இருக்கு. சுகம் இருக்கு, ஆனா அது வெளியில இருந்து, அதாவது மத்தவங்க கிட்ட இருந்தோ இல்ல சூழ்நிலையில இருந்தோ வர்றது இல்லைன்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ எங்க இருந்து வருது? அது நமக்குள்ளேயே இயல்பாவே இருக்கு. அதுதான் நம்மளோட தன்மை. இந்த உண்மையை உணர்றதுக்கு பேரு தான் நிர்வாணம். ஓ, அந்த சுகத்தை வெளியில தேடுற அந்த மாயைக்கு, அந்த ஓட்டத்துக்கு பேரு தான் உலகம். ஓட்டம் நின்னதும் நமக்குள்ள இருக்கிற சுகம் வெளிப்படுது. அது தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஓட்டம் நிக்கிற அந்த நிலைக்கு தான் நாம மோக்ஷம், நிர்வாணம், சால்வேஷன்னு பல பேர் வச்சிருக்கோமா? இல்ல இதுக்கெல்லாம் ஓஷோ ஏதாவது வித்தியாசம் சொல்றாரா? அருமையான கேள்வி. ஓஷோ இதுல மிக தெளிவான ஒரு படிநிலையை விளக்குறார். ஒவ்வொன்னும் முக்தியை பத்தின வெவ்வேறு புரிதல் நிலைகள்னு சொல்றார். இதுல ரொம்ப அடிப்படையான நிலையில் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்தோட கருத்தான சால்வேஷன். அதுல என்ன அடிப்படை தன்மை இருக்கு? இங்க விடுதலைங்கிறது இன்னொருத்தர் மூலமா கிடைக்குது, அதாவது இயேசு மூலமா. ஓஷோ சொல்ற மாதிரி ஆதாம் செஞ்ச பாவத்தை நாம சுமக்கிறோம், இயேசுவோட புண்ணியத்தால நாம மீட்கப்படுறோம். ஆமா, எல்லாமே கடன் வாங்கின மாதிரி இருக்கு. பாவம் கூட நம்மளோடதில்ல, புண்ணியமும் நம்மளோடதில்ல. சரிதான். அப்ப இதுல நம்மளோட பங்கு ரொம்ப கம்மி. ஒரு பார்வையாளர் மாதிரி தான். நம்ம பொறுப்பு குறைஞ்சிடுது. சரி, இதுக்கு அடுத்த படி? இதுக்கு ஒரு படி மேல போறது தான் வைகுண்டம். இது ஹிந்து பக்தி மார்க்கத்தோட கருத்து. ஓகே, இங்க கொஞ்சம் முன்னேற்றம். மத்தியவர்த்தி இல்லாம நேரடியா கடவுள்கிட்டயே போறோம், அப்படிதானே? ஆமா, இங்க கடவுளோட கருணையால நேரடியா விடுதலை கிடைக்குது. ஆனா இங்கேயும் நான் மற்றும் கடவுள் அப்படிங்கிற ஒரு இருமை நிலை, டியூவாலிட்டி, அது தொடருது. ரெண்டு இருக்கு, பக்தன், பகவான். சரி, அந்த இருமை நிலை கரையும் போது என்ன நடக்குது, அதுதான் அடுத்த கட்டமா. ஆமா, அதுதான் மூணாவது படியான மோக்ஷம். இது வேதாந்தம், ஜைன மதங்களோட கருத்து. வேதாந்தத்துல ஆன்மா பிரம்மத்துல ஒரு துளி தண்ணி கடல்ல கரையிற மாதிரி கரைஞ்சிடுது. பிரம்மம் மட்டும் மிஞ்சும். இது நாம பொதுலா கேள்விப்பட்டதுதான். ஆனா ஜெயினத்துல ஓஷோ சுட்டி காட்டுறது இன்னும் ஆழமானது. அங்க ஆன்மா அதோட தனித்துவமான உச்சக்கட்ட மாண்போட நிலைச்சிருக்கு. வாவ், இது நாம பொதுவா கேக்குறதுக்கு தலைகீழா இருக்கு. நாம தான் கடவுள்ங்கிற கடல்ல ஒரு துளியா கரைவோன்னு நினைப்போம். ஆனா இங்க கடல் ஒரு துளிக்குள்ள அடங்குற மாதிரி பிரபஞ்சமே தூய்மையான ஆன்மால அடங்குதுன்னு சொல்றது எவ்ளோ பெரிய பார்வை மாற்றம்! மிக சரியான வார்த்தை, பார்வை மாற்றம். இங்கு மனிதனோட ஆன்மாவுக்கு உச்சபட்ச மரியாதை கொடுக்கப்படுது. ஆனா ஓஷோ சொல்றார், இதுக்கும் மேல ஒரு நிலை இருக்குன்னு. இதுக்கும் மேலையா? ஆமா, அதுதான் பௌத்தத்தோட நிர்வாணம். ஒரு நிமிஷம். மோக்ஷத்திலேயே நான் கரைஞ்சிடுது.
அப்புறம் நிர்வாணத்துல இதுக்கும் மேல என்ன இருக்க முடியும்? மோக்ஷத்துல நான் கரைஞ்சாலும் பிரம்மம் அல்லது தூய்மையான ஆன்மான்னு ஏதோ ஒண்ணு மிச்சம் இருக்கு. ஆனா நிர்வாணத்துல நான் என்பதும் இல்லை, கடவுள் என்பதும் இல்ல. ரெண்டுமே இல்லையா? ரெண்டுமே இல்ல. 1 2ங்கிற எண்ணிக்கையே தாண்டி சூனியம் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அது ஒரு கண்ணாடி மாதிரி. காலியான கண்ணாடிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. சாதாரண கண்ணாடியில நம்ம பிம்பம் தெரியும். காலியான கண்ணாடினா அதுல ஒண்ணுமே தெரியாதா? ஒன்றுமில்லைங்கிற நிலை எப்படி உச்சபட்ச நிலையா இருக்க முடியும்? அது ஒரு வெற்றிடம் மாதிரி இல்லையா? நல்ல கேள்வி. ஓஷோ சொல்ற வெற்றிடம்னா பாழாப்போன இடம்னு அர்த்தம் இல்ல. அது சாத்தியங்களால் நிரம்பிய ஒரு இடம். ஹம். உங்க பிம்பம் கூட அதுல விழாததால அந்த கண்ணாடி அதோட தூய்மையான இயல்புல இருக்கு. எந்த அடையாளமும் எந்த பிம்பமும் இல்லாத ஒரு தூய்மையான இருப்பு நிலை. ஓ, நான் போனதும் கடவுள் போனதும் 2ங்கிற எண்ணமே போயிடுது. 2 போனா 1ங்கிற எண்ணத்துக்கும் அர்த்தம் இல்ல. இந்த எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை அது. அப்போ இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது. சால்வேஷன்ல விடுதலைக்கு இன்னொருத்தர் தேவைப்படுறாங்க. வைகுண்டம்ல கடவுளோட கருணை தேவைப்படுது. மோக்ஷம்ல நாம பிரம்மத்துல கரையறோம். ஆனா நிர்வாணம்ல எதுவுமே தேவையில்லை, நாமளே இல்லாம போயிடுறோம். அப்போ ஓஷோவோட பார்வையில ஆன்மீக வளர்ச்சிங்கிறது சார்பு நிலையிலிருந்து, டிபெண்டன்சியிலிருந்து முழுமையான சுயத்தை இழக்கிறது நோக்கிய ஒரு பயணம் சொல்லலாமா? மிக சரியா தொகுத்தீங்க. அதுதான் இந்த படிநிலையோட சாராம்சமே. இந்த சுயத்தை இழக்கிறது, அடையாளங்களை கடந்து போறது பத்தி பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தமா ஒருத்தர் ரொம்பவே யதார்த்தமான தனிப்பட்ட ஒரு கேள்வியை கேக்குறாங்க. பெண்களோட உடல்நல குறைபாடுகள், குறிப்பா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையா இருக்குமான்னு. ஆமா, இதுக்கு ஓஷோ 2 கோணங்கள்ல பதில் சொல்றார். முதல் கோணம் என்னன்னா, மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு ஏற்படுற வலி, மனநிலை மாற்றங்கள்லாம் அவங்களோட மொத்த எதிர்மறை எண்ணங்களையும் சில நாட்கள்ல மொத்தமா வெளியேத்திடுது. ஒரு கெதார்சிஸ் மாதிரி. ஓ, ஒரு தூய்மைப்படுத்தும் செயல்முறை மாதிரி. ஆமா. ஆனா ஆண்களுக்கு அதே மாதிரி எதிர்மறை உணர்வுகள் மாசம் பூரா கொஞ்சம் கொஞ்சமா சில்லறையா வெளிப்படுது. அப்போ மற்ற நாட்கள்ல பெண்கள் அதிக புத்துணர்ச்சியோட மென்மையா இருக்க இது ஒரு காரணம்னு சொல்றாரா? ஆமா, பெண்களோட கோபம் எரிமலை மாதிரி வெடிச்சு தணிஞ்சிடும். ஆண்களோட கோபம் புகஞ்சுகிட்டே இருக்கும். ஆக மொத்த வேதனையோட அளவு 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா அது வெளிப்படுற விதம் வேற. இது முதல் கோணம். இது ஒரு சுவாரஸ்யமான உளவியல் பார்வை. இதன் இரண்டாவது கோணம் என்ன? 2வது கோணம் தான் ரொம்ப முக்கியமானது. உண்மையான பிரச்சனை மாதவிடாய் இல்ல, பெண்கள் தங்களை உடல் அப்படின்னு ரொம்ப ஆழமா அடையாளப்படுத்திக்கிறது தான் ஓஷோ சொல்றார். உடலன்னு அடையாளப்படுத்திக்கிறதா? ஆமா, ஆண்கள் பொதுவா தங்களை மனம்னு அடையாளப்படுத்துறாங்க. அவங்களோட சண்டைகள்லாம் கொள்கை, சித்தாந்தம், அரசியல் சார்ந்து இருக்கும். ஆனா பெண்கள் தங்களை உடலா பார்க்கறதால உடை, அலங்காரம், அழகு இதுல அதிக கவனம் செலுத்துறாங்கன்னு அவர் சொல்றார். ஓஷோ சொல்றார் பெண்கள் தங்களை உடலுன்னு அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னு. ஆனா இது கொஞ்சம் பொதுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? அந்த காலகட்டத்துல அது உண்மையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பெண்கள் தங்களை சிந்தனையாளர்களாக, தலைவர்களாக, விஞ்ஞானிகளாக நிலைநிறுத்தும் போது இந்த கருத்து இன்னமும் பொருந்துமா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஓஷோவோட நோக்கம் பெண்களை குறைச்சு மதிப்பிடுறது இல்ல, மாறா மனிதர்கள் எப்படி தங்களை வெவ்வேறு அடையாளங்களுக்குள்ள சிறைப்படுத்திக்கிறாங்கன்னு சுட்டிக்காட்டுறார். அவர் காலத்துல சமூக அழுத்தங்களால பெண்கள் உடலுடனும் ஆண்கள் மனதுடனும் அதிகமா அடையாளப்படுத்தப்பட்டாங்க. இன்னைக்கு நிலைமை மாறலாம், ஆனா அடிப்படை பிரச்சனை ஒண்ணுதான். நாம நம்ம எதுவாக அடையாளப்படுத்திக்கிட்டாலும் அது உடலா இருக்கலாம், மனமா இருக்கலாம். ஆமா, இல்ல இனம் மதம் எதுவா இருந்தாலும் அது நம்ம உண்மையான ஆன்மாவை உணர தடையா இருக்கு. அப்போ இதுக்கு அவர் சொல்ற தீர்வு என்ன? தீர்வுங்கிறது அந்த அடையாளத்தை உடைக்கிறது தான். குறிப்பா அந்த பெண் கேட்ட கேள்விக்கு நான் இந்த உடல் அல்லங்கிற தியான பயிற்சியை ஆழப்படுத்த சொல்றார். அலங்காரங்கள், உடைகள் இதிலெல்லாம் கவனத்தை குறைச்சு உடலோடு இருக்கிற பிணைப்பை தளர்த்தும் போது அந்த அடையாளத்தோட வலிமை குறையும். அப்போ மாதவிடாய் கால வலி தானாவே குறையும்னு சொல்றார். உடலுடன் உள்ள இந்த அடையாளத்தை உடைக்கிறது தான் உண்மையான மருந்து. அதேதான். அடையாளங்களை கடக்கணும்னு சொல்ற ஓஷோவையும் ஒருத்தர் குருவா ஏத்துக்கிட்டு உங்களை பின்தொடர்வது சரியான ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்கிறார். உங்கள் கருத்துக்கள் மிகவும் மௌலிகமானவை, அதாவது ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு புத்தர் உனக்கு நீயே விளக்காக இருன்னோ ஞானிகளை பின்தொடரணும் சொன்னதுல முரண்பாடு இருக்கான்னு கேட்கிறார். ஆமா, இது ஒரு அருமையான கேள்வி. இதுக்கு ஓஷோ 2 விஷயங்களை தெளிவுபடுத்துறார்.
முதல்ல மௌலிகத்தன்மை, அதாவது ஒரிஜினாலிட்டி பத்தி அவர் சொல்றார். உலகத்துல எதுவுமே மௌலிகமானது இல்லை, எல்லாமே சனாதனமானது, இட்டர்னல். உண்மைகள் இப்போதுமே இருக்கு, அது திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கும் போது நமக்கு மௌலிகமா தெரியுது. ஓ, நான் சொல்றது புதிதில்ல, புத்தர் சொன்னதுதான், கிருஷ்ணர் சொன்னதுதான். ஆனா ஏன் சொந்த அனுபவத்திலேருந்து வர்றதால உங்களுக்கு புதுசா தெரியுதுன்னு சொல்றாரு. சரி. அடுத்தது அந்த பின்பற்றுவதில் உள்ள முரண்பாடு. ஆமா, அதுதான் முக்கியம். இங்கதான் ஓஷோ ஒரு முக்கியமான வித்தியாசத்தை விளக்குறார். குருவை பின்பற்றுவதுல 2 வகை இருக்கு. ஒன்னு, குருவோட உடை, பேச்சு, நடைன்னு வெளித்தோற்றத்தை அப்படியே காப்பி அடிக்கிறது. இதுதான் அவர் வடமொழியில அனுகரன், அதாவது வெறும் நகல் எடுத்தல், இமிட்டேஷன்னு சொல்றார். இது பயனற்றது, வெறும் நாடகம்ங்கிறார். ஓ சரி, அது உதவாதுன்னு புரியுது. அப்போ உண்மையான பின்தொடர்தல் எது? அதுதான் 2வது வகை. குரு எந்த உள்நிலை விஞ்ஞானத்தின் மூலமா அந்த ஞான நிலைய அடைஞ்சாரோ அந்த செயல்முறையை புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நம்ம சொந்த விளக்கை ஏத்துறது. ஓ, இதுக்கு பேர்தான் அனுகமன், அதாவது அவர் பாதையோட சாரத்தை பின்தொடர்வது. அருமை. புத்தர் எப்படி உட்கார்ந்தாருன்னு நகல் எடுக்கிறது அனுகரன். ஆமா, புத்தர் எந்த தியானத்தின் மூலமா அந்த நிலையை அடைஞ்சாருன்னு புரிஞ்சுகிட்டு அந்த தியானத்தை நாமும் செய்யறது அனுகமன். மிகச்சரி. அப்போ குருவோட நிழல்ல நடக்காம அவரோட விளக்க பயன்படுத்தி நம்ம வழியில நாம நடக்கணும். அப்போ ஞானியே பிணிக்கணர் என்பதும் உனக்கு நீயே விளக்காக இரு என்பதும் முரண்பாடானவை அல்ல. இரண்டும் ஒரே பாதையின் இரு பக்கங்கள். மிகச்சரியாக. குருவோட வழிகாட்டுதல்ங்கிறது ஊன்றுகோல் இல்ல, அது ஒரு வரைபடம். பயணிக்க வேண்டியது நாம தான். சொந்த வழியில நடக்கும்போது ஒரு கட்டத்துல மௌனம் அவசியமா? ஞானம் அடைஞ்சா பேசவே கூடாதா? புத்தத்துவம் அடையும் இறுதிப்படியில் மௌனம் கட்டாயமா? ஓஷோவோட பதில் இங்க ரொம்ப துல்லியமானது. இறுதிப்படியில் அல்ல, இறுதிப்படிக்கு முந்தைய படியில் மௌனம் அவசியம் அப்படிங்கிறார். இது சுவாரஸ்யமா இருக்கே. ஏன் அப்படி? ஏன்னா மௌனத்தின் மூலமாதான் ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற உண்மையை அறிஞ்சிக்கிறார். வெளி உலகத்தோட சத்தங்கள்ல இருந்து விடுபட்டு உள்மனசோட குரலை கேட்க மௌனம் ஒரு கருவி. சரி. ஆனா அந்த உண்மையை முழுமையா அறிஞ்சதுக்கு அப்புறம் அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை கருணையினால வருது. அப்போ மௌனம் கலைக்கப்படுது. ஞானம் பெற்றும் மௌனமா இருக்கிறவங்களுக்கும் அத போதிக்கிறவங்களுக்கும் ஏதாவது பேர் இருக்கா? இருக்கு. ஓஷோ ஒரு அழகான ஒப்பீட்டை கொடுக்கறாரு. ஞானம் பெற்றும் மௌனமா இருக்கிறவங்கள ஜைன மரபுல கேவலினும் பௌத்தத்துல அருகத்தனும் சொல்றாங்க. அவங்க தங்களோட கரையை அடைஞ்சிட்டாங்க. ஓகே. ஆனா தாங்கள் பெற்ற ஞானத்தை மத்தவங்களும் அடையணும்னு கருணையோடு போதிக்கிறவங்கள ஜைனத்துல தீர்த்தங்கரர்னும் பௌத்தத்துல போதிசத்துவர்னு சொல்றாங்க. அவங்க கரையை அடைஞ்சும் மத்தவங்களுக்காக திரும்பவும் படகுல ஏறுறவங்க. அதேதான். இத கபீரின் ஒரு மேற்கோளோட ஓஷோ விளக்குறாரு. ஆமா, அது என்ன? ஞானம் கிடைச்ச ஆரம்ப நாட்கள்ல கபீர் சொல்ற மாதிரி கிடைச்ச வைரத்தை முதிஞ்சு வச்சுக்கணும். வெளியில காட்டினா எனக்கு ஞானம் கிடைச்சிடுச்சுங்கிற அகங்காரத்தால அந்த வைரம் காணாம போயிடும். ஆஹா, இது அருமையான உவமை. ஆரம்பத்துல அகங்காரம் அந்த வைரத்தை திருடிடும். ஆனா முழுமையா ஞானம் வந்த பிறகு அந்த நானுங்கிற திருடனே அங்க இருக்க மாட்டா. போது அந்த வைரத்தை எல்லாருக்கும் காட்டணும். அப்போ கருணை மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். அதனாலதான் புத்தர் ஞானம் பெற்ற பின் 42 வருஷம் தொடர்ந்து பேசினார். ஆமா, இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் ஒருத்தர் எல்லாத்தையும் சுருக்கி ஒரே கேள்வியா கேக்குறார். ரொம்ப நேரடியான தைரியமான கேள்வி. கடவுளாக ஆவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? இந்த கேள்விக்கு ஓஷோ தர பதில் இந்த முழு உரையாடலோட உச்சம் மற்றும் சாராம்சம். அவர் சொல்றார், கடவுளாக ஆவதற்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா நாம இயல்பிலேயே அதுவாகத்தான் இருக்கோம். இது திகைப்பூட்டுது. நாம் எல்லோருமே கடவுளா இருக்கோம்னா ஏன் அதை உணரல? ஏன் இவ்வளவு போராட்டங்கள், தேடல்கள்? ஏன்னா நாம எல்லோரும் எதையாவது ஆக வேண்டும், பிகமிங்கிற ஓட்டத்துல இருக்கோம். பணக்காரன் ஆகணும், அறிவாளி ஆகணும், நல்லவன் ஆகணும், ஞானி ஆகணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டம்தான் நாம ஏற்கனவே என்னவா இருக்கோங்கிறத மறைக்குது. இங்கதான் நாம ஆரம்பத்துல பேசின அந்த ஆக வேண்டும்ங்கிற ஓட்டம் மறுபடியும் வருது. இந்த முழு உரையாடலோட மையமே இதுதான் நினைக்கிறேன். நிச்சயமா அந்த ஓட்டத்தை நிறுத்துறது தான் ஒரே வழி. எதையும் செய்யாம எங்கேயும் ஓடாம நான் இப்போ எப்படி இருக்கணும்னோ அதுவே சரிங்கிற ஒரு முழுமையான சம்மதத்தோட, பூர்ண சம்மதம்னு சொல்வார். அந்த சம்மதத்தோட இருக்கும் கணத்துல. ஆமா, அந்த கணத்துல நமக்குள்ள இருக்கிற கடவுள் தன்மை தானாவே வெளிப்படுது. நாம ஏற்கனவே அதுவா இருக்கிறதால அது ஆகிறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்ல. முயற்சிகள் தான் அதை தடுக்குது.
அப்போ சரியான கேள்வி என்ன செஞ்சீங்க இல்ல எதையெல்லாம் செய்யறத நிறுத்துனீங்க என்பதுதான். அந்த ஓட்டத்தை அந்த போராட்டத்தை நிறுத்தினதும் நாம ஏற்கனவே என்னவா இருக்கோமோ அதுவாகவே மிளிர்கிறோம். மிகச்சரியாக ஓஷோ அதேதான் சொல்றார். அந்த ஆக வேண்டும் என்ற ஆசைய, அந்த ஓட்டத்தை, அந்த போராட்டத்தை நிறுத்திய கணத்தில் நாம் ஏற்கனவே என்னவாக இருக்கிறோமோ அதுவாகவே இருக்கிறோம். இதுதான் முழு ஆன்மீக பயணத்தின் ரகசியம். ஓஷோவோட இந்த பதில்கள் எல்லாமே நாம சுகத்தையும் ஞானத்தையும் வெளியில தேடுறத நிறுத்தி நமக்குள்ளேயே திரும்ப சொல்லுது. நம்ம இயல்பு நிலைய உணர்றதே உச்சநிலைங்கிறது தான் இதோட மைய செய்தி. ஓட்டம் நின்னு நம்முள் நிலைப்பதை பற்றியது. சுகம் முதல் கடவுள் வரை எல்லாமே நமக்குள்ள ஏற்கனவே இருக்கிற பொக்கிஷம். அதை தேடி வெளியில ஓடும்போது தான் நாம் அதை இழக்கிறோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. ஓஷோ சொல்ற மாதிரி ஆக வேண்டும்னு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இன்னைக்கு செய்யறத நிறுத்தினா என்ன மிஞ்சும்? அந்த ஓட்டம் நின்னு அந்த கணத்துல அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சும்மா கவனிச்சு பாருங்களேன்.